ஹலோ கைஸ், நம்ம எஸ்ஹெச்எம் டாப்பிக்கோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நம்ம ஒரு எஸ்ஹெச்எம்கான பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கலோட ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இங்கே ஏ வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன், ஓகே. டி வந்து டைம், ஃபை வந்து இனிஷியல் ஃபேஸ், ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஒமேகானா என்ன? ஸோ இந்த ஒமேகா வந்து நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2π/t ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ டி வந்து என்ன? டி வந்து டைம் பீரியட் ஆஃப் எஸ்ஹெச்எம். ஓகே. ஸோ டைம் பீரியட் ஆஃப் எஸ்ஹெச்எம்னா என்ன? ஸோ எஸ்ஹெச்எம் வந்து பேசிக்லி நம்ம பார்த்துருக்கோம், எஸ்ஹெச்எம் வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷன். ஓகே. ஸோ ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன? அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸில் எவ்வளோ டைம் அந்த பார்ட்டிக்கல் எடுக்குதோ அதுதான் அந்த பார்ட்டிக்கலோட டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. பாயிண்ட் ஏலேருந்து ட்ராவல் ஆகி பாயிண்ட் பிக்கு வருது. பாயிண்ட் பிலேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பாயிண்ட் சிக்கு போகுது. சிலேருந்து திருப்பி இப்படி வருது பாயிண்ட் பிக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலாக திருப்பி பாயிண்ட் ஏக்கே வருது. ஸோ பாயிண்ட் ஏல இந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் ஆச்சு, ரிட்டர்ன் ஆகி திருப்பி பாயிண்ட் ஏக்கு தான் வருது. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸில் எவ்வளோ டைம் ஆயிடுச்சோ அதுதான் டைம் பீரியட். ஓகே. அதுதான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் ஏ டு பி, பி டு சி, சி டு பி and then back to A. Okay. So இதுதான் டைம் பீரியட். ஓகே. ஸோ பி வந்து மீன் பொசிஷன். ஸோ சம்வேர் இன் பிட்வீன், நடுவில் இருக்கு. ஓகே. ஸோ ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஏ டு இந்த பார்ட்டிக்கல் வந்து ஏ டு சி, அதுக்கப்புறம் சிலேருந்து திருப்பி ஏ. ஓகே. இது வர்றதுக்கு டோட்டல் டைம் டி எடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஏ டு சி போகிறதுக்கு t/2 எடுக்கும், சி டு ஏ ரிட்டர்ன் ஆகுறதுக்கு t/2 எடுக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பார்ட்டிக்கல் வந்து பேசிக்லி ஏ டு பி போகிறதுக்கு டைம் t/2 எடுக்கும், t/4 டைம் எடுக்கும். பி டு சி போகிறதுக்கு t/4 டைம் எடுக்கும். சி டு பி போகிறதுக்கு திருப்பி t/4. அதுக்கப்புறம் பி டு ஏ போகிறதுக்கு டைம் t/4. ஸோ டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா t/4 ப்ளஸ் t/4 ப்ளஸ் t/4 ப்ளஸ் t/4. ஸோ டோட்டல் டைம் வந்து t/4 ப்ளஸ் t/4 ப்ளஸ் t/4 ப்ளஸ் t/4. ஸோ இது வந்து டீக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் டைம் பீரியட். ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஒமேகாவோட வேல்யூ வந்து 2π/t ஆர் டைம் பீரியடோட வேல்யூ வந்து 2π/ஒமேகா. நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து என்னதுன்னா, மீன் பொசிஷனில் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதே நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே. இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த இக்குவேஷன் நம்ம வெலாசிட்டிக்கான இக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டிக்கான இக்குவேஷன் வந்து ஒமேகா டைம்ஸ் a ஸ்கொயர் ரூட் ஓவர் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால், ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகும்?
a square x square minus a square minus x square வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து இங்கே மினிமமாக இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து மினிமமாக இருக்கு. ஸோ அதனால வி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் மினிமமாக இருந்தால் வி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பேசிக்லி இந்த ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ எக்ஸ் மினிமமாக இருந்தால் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் எக்ஸ் மேக்ஸிமமாக இருந்தால் வெலாசிட்டி மினிமமாக இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால், ஓகே, நான் வந்து எக்ஸோட மேக்னிடியூட் பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா நாங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஓகே, ஸோ நான் +5 மீட்டர் எடுத்தாலும் இதோட ஸ்கொயர் வந்து 25 இருக்கும். நான் -5 எடுத்தாலும் இதோட ஸ்கொயர் 25 இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடும் எக்ஸோட மேக்னிடியூட், இந்த சைடும் எக்ஸோட மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் அதிகமானால் வெலாசிட்டி ஸ்பீடோட மேக்னிடியூட் வந்து குறையும். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமமாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதனால வெலாசிட்டி வந்து மினிமமாக இருக்குது. அதே நம்ம ஆக்சிலரேஷனோட இக்குவேஷன் பார்த்தோன்னா, ஆக்சிலரேஷன் இந்த நெகட்டிவ் சைன் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணலாம். நெகட்டிவ் சைன் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம வந்து மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் வந்து எக்ஸால் எக்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணும். ஸோ எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்தால் ஆக்சிலரேஷனோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூவும் மினிமமாக இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதனால ஆக்சிலரேஷனும் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஆர் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிலரேஷனோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆனால், சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிலரேஷனோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து நம்மளுக்கு எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் தந்திருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் சைன் 5t ப்ளஸ் π/6. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் 1 by 1 சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன தந்திருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஆம்ப்ளிடியூட். ஸோ எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் என்ன? எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் வந்து a sin omega t plus phi. ஓகே, ஸோ a வந்து என்னது? a வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ இந்த இக்குவேஷனில் ஏயோட வேல்யூ எவ்வளோ? ஏயோட வேல்யூ வந்து 2 மீட்டர். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 2 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து +2 மீட்டர், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து -2 மீட்டர். அடுத்தது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா. ஓகே, ஸோ இந்த ஒமேகா வந்து டீயோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த 5 தான் நம்மளோட ஒமேகா. ஸோ நம்ம ஒமேகாவோட வேல்யூ பார்த்தோன்னா 5, யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். இதுதான் SI யூனிட். ஓகே, ஸோ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ? ஒமேகாவோட வேல்யூ வந்து 5 ரேடியன் பர் செகண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π/ω. ஸோ 2π டிவைடட் பை 5. ஸோ ஒமேகா வந்து ரேடியன் பர் செகண்ட். ஸோ ஸோ பேசிக்லி டைம் பீரியட் வந்து எப்போவுமே செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2π/5. ஸோ இது வந்து 2 × 3.14/5.
5 செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட் வந்து 2 டைம்ஸ் 3.14 டிவைடட் பை 5 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட் ஏல ஆரம்பிக்குதுன்னா இந்த பார்ட்டிக்கல் இப்படி போயிட்டு இப்படி திருப்பி வர்றதுக்கு டைம் வந்து டைம் பீரியட்க்கு ஈக்குவலாக ஆகும். ஓகே, ஸோ நம்ம டைம் பீரியடோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இனிஷியல் பொசிஷன். ஸோ இனிஷியல் பொசிஷன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அட் டி ஈக்குவல் டு 0. ஓகே, இனிஷியல் பொசிஷன்னா எக்ஸ் அட் டி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்த இக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் சைன் 5t பிளஸ் pi by 6. So t equal to 0 நம்ம substitute பண்ணிக்கலாம். So 2 meter sin 5 into 0 0. So sin pi by 6. So pi by 6 na enna 180 degree divided by 6. So 30 degree. So 2 meter sin 30 degree. So sin 30 oda value வந்து 1/2. ஓகே, நம்ம வந்து நான் வந்து ஏற்கனவே 1 மீட்டர் இந்த வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பை பை 6க்கு பதிலாக நம்ம பை பை 3 எடுத்துக்கலாம். ஓகே, பை பை 3. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ 5t plus pi by 3. So sin pi by 3. So 180 divided by 3. இது வந்து என்னது 60 degree. So sin 60 degree. So 2 meter sin 60 degree. So 60 degree ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ இது எனக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து எனக்கு √3 மீட்டருக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ டைம் வந்து 0வா இருக்க போது பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து √3 மீட்டர். ஓகே, √3 மீட்டர். ஸோ √3 ஓட வேல்யூ எவ்வளோ? ஸோ √3 ஓட டெசிமல் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ √3 ஓட டெசிமல் வேல்யூ வந்து நியர்லி 1.7. ஓகே, ஸோ இது வந்து நியர்லி 1.7 மீட்டர். ஸோ t ஈக்குவல் டு 0 அப்போ பார்ட்டிகல் வந்து 1.7 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ டைம் 0 இருக்க போது பார்ட்டிகல் வந்து இங்கே இருக்கு. ஸோ பார்ட்டிகல் வந்து இங்கேருந்து அதோட மோஷனாக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ பார்ட்டிகல் வந்து அதோட மோஷன் வந்து √3 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியல் பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது? வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒமேகா டைம்ஸ் √a² மைனஸ் x². ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து 5. ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணுமா? ஸோ இது வந்து என்னது? இது வந்து நம்ம இனிஷியல் பொசிஷன்னு எடுத்துக்கணும். ஓகே, இனிஷியல் பொசிஷன் எவ்வளோ? √3. ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து 2 மீட்டர். ஸோ 2² minus √3 whole square. So 5 times 4 minus 3. So 5 meter per second. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்பீட் 5 மீட்டர் per second. அடுத்தது வந்து நம்ம இனிஷியல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ v0 வந்து இனிஷியல் ஸ்பீட், a0 வந்து இனிஷியல் ஆக்சலரேஷன். ஸோ இனிஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? மைனஸ் ஒமேகா² டைம்ஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் ஒமேகா² டைம்ஸ் √3. ஸோ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ? 5. ஸோ மைனஸ் 25 டைம்ஸ் √3.
ஸோ மைனஸ் 25√3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ. ஸோ பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்க போது அதோட வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும்? இதோட வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆக்சிலரேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு velocity. So 25√3 meter per second square. Okay. So I hope இது clear-ஆ இருக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனிஷியல் ஆக்சிலரேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து v ஈக்குவல் டு ஒமேகா டைம்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0-ஆக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து a டைம்ஸ் ஒமேகா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து 2, ஒமேகாவோட வேல்யூ வந்து 5. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி எந்த பாயிண்ட்ல இருக்கும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷன்ல இருக்கும். ஸோ இந்த 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து மீன் பொசிஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ மீன் பொசிஷன்ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும்? மீன் பொசிஷன்ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது வந்து எந்த டைரக்ஷன்லயும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகே, ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி அட் மீன் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும், ஓகே, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வெலாசிட்டி வந்து எப்போவுமே 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. நம்ம இனிஷியல் பொசிஷனில் கூட பார்த்தோம், இனிஷியல் பொசிஷனில் கூட வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன். ஸோ மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எவ்வளோவா இருக்கும்? மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் வந்து ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? ஆம்ப்ளிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ. ஸோ நம்ம இந்த மைனஸ் சைன் இக்னோர் பண்ணலாம், ஏன்னா மைனஸ் சைன் வந்து டைரக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து 25, ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து ஏ 2. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆக்சிலரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஆக்சிலரேஷன் மேக்ஸிமமாக எங்கே இருக்கும்? ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸில் தான் ஆக்சிலரேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இங்கே ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இங்கேயும் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் நம்பர் 9 and 10 சால்வ் பண்ணலாம். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ? ஒமேகா டைம்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒமேகாவோட வேல்யூ 5, ஏயோட வேல்யூ வந்து 2. ஸோ 4 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 5 டைம்ஸ் √3. ஸோ 5√3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஆக்சிலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ். ஸோ ஒமேகா ஸ்கொயர் 25, எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் நம்ம அந்த பொசிஷன் எடுத்தோம்னா, ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ? 5√3 மீட்டர் பர் செகண்ட்.
ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இங்கேயும் நோட்டீஸ் பண்ணுங்க, வெலாசிட்டி வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனோம்னா வெலாசிட்டியோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. ஸோ மீன் பொசிஷனில் 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் குறையுது. 1 மீட்டரில் வந்து 5√3 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. 1.7 மீட்டரில் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து மீன் பொசிஷன் வந்தோம்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து ஆக்சிலரேஷனோட வேல்யூ 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 1.7 மீட்டரில் வந்து 25√3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டரில் வந்து 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீன் பொசிஷனில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 9th கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து 10th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் மீன் பொசிஷன். ஸோ ஓகே, ஸோ அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும், ஆக்சலரேஷன் வந்து மேக்ஸிமம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ மீன் பொசிஷனில் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ வெலாசிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? 10 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு டயக்ராம் வழியாக நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஆக்சலரேஷனும் வெலாசிட்டி வேல்யூஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மீன் பொசிஷன், இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம இங்கே சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் டி. ஸோ பாயிண்ட் ஏ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, பாயிண்ட் பி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1, பாயிண்ட் சி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1.7 அண்ட் பாயிண்ட் டி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இது எல்லாமே மீட்டரில். ஓகே, ஸோ நான் வந்து ஏ டு பி டு சி டு டி இப்படி போகிறேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா பாயிண்ட் ஏ வந்து மீன் பொசிஷன், பாயிண்ட் டி வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ நான் மீன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகிறேன்னா மீன் பொசிஷனில் என்னோட வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்குது, 10 மீட்டர் பர் செகண்ட். பாயிண்ட் பியில் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட வெலாசிட்டி வந்து குறையுது, வெலாசிட்டி வந்து 5√3 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி 5√3 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட் சியில் வந்து வெலாசிட்டி ஃபர்தர் குறையுது, ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட் டியில் வந்து வெலாசிட்டி 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா நான் பாயிண்ட் டிலேருந்து பாயிண்ட் சிக்கு போகிறேன், சிலேருந்து பிக்கு போகிறேன், பிலேருந்து ஏக்கு போகிறேன். ஓகே, ஸோ பாயிண்ட் டியில் வந்து ஆக்சலரேஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். பாயிண்ட் சியில் வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? 25√3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ பாயிண்ட் சியில் வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ 25√3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து குறையுது. ஸோ பாயிண்ட் சிலேருந்து நான் பாயிண்ட் பிக்கு வந்தேன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ ஃபர்தர் குறையுது, சி டு பிக்கு வந்தால். பிலேருந்து நான் பாயிண்ட் ஏக்கு வரேன். ஸோ பாயிண்ட் ஏல வந்து ஆக்சலரேஷன் மினிமமாக இருக்கும், அதாவது 0வாக இருக்கும். ஸோ 25லேருந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 0 ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து குறையுது. ஓகே, ஸோ நம்ம மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனோம்னா வெலாசிட்டி குறையும், ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.